வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு சேரீயில் கட் பண்ண ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சு ஒரு பாக்கெழுத்து மாடல் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பிகினர்ஸுக்காக மட்டுமே போடக்கூடிய வீடியோஸ் தான் இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பாக்கெழுத்து டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெழுத்து வந்து தைச்சி பார்த்துருப்பீங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாத ஒரு ப்ளவுஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்கெழுத்து வந்து கட் பண்ணி அதுக்கு பார்டர் வந்து எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தைப்பாங்க. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாமல் தான் வந்து தைப்பாங்க. ஏன்னா வெயில் காலத்தில் வந்து போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான். இப்போ கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். அதேமாரி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டாக மடிக்கும்போது இந்த பார்ட்ரு ரெண்டும் கரெக்டாக வந்து இந்த சென்ட்ரு விட்டுட்டு ரெண்டு பக்கம் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டாக மடிக்கும்போது இந்த பார்டரும் பாருங்கள் ஒரே நேராக வரும். இந்த பார்டரும் ஒரே நேராக வரும். சென்ட்ரு கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் ஒன் சைடாக நம்ம வந்து கொஞ்சம் நோந்து வந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது கவனித்து நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 இன்ச்சு அகலமும் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சும் நான் வந்து வச்சுக்கிறேன். மேல் பக்கம் மார்க் பண்ணால் அதே 2.5 இன்ச்சு வந்து கீழ் பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 36 இன்ச்சு செஸ்ட் அளவு. 36 இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்கழுத்து வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் வந்து பார்டர் வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு மேல் பக்கம் கொடுக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சரியில் கீழ் பக்கம் வந்த பார்டரு, கைப்பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் இது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 கைக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தினுடைய இறக்கத்துக்கு பார்டர் வருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். கரெக்டாக வருது. அப்படி வரலன்னா இதையே 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே லென்த்தாக இருக்குது. இவ்வளோ அகலம் நம்ம வந்து பார்டர் வந்து கொடுக்க போகிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாதி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து பத்தலைன்னா 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது லென்த்து நமக்கு நீட்டாக வரும். இந்த கழுத்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மேல் பக்கம் லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்து ஒரு தையல் ஒன்று போட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்கழுத்து வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆகிடும். அப்படியே மேல் பக்கம் பார்டர் வச்சு தைச்சிக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா இது சாதா ப்ளவுஸு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் கட் பண்ண பீஸே வந்து பார்த்திங்கன்னா நேராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஓரம் அடித்து தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு மேல் பக்கமாக கொண்டு வர போகிறோம். இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம் இருக்கக்கூடாது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு இருந்தால் போதும். அந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு தோராயமாக கட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேல் பக்கம் வந்து இதை வந்து வச்சுட்டு வரேன். உள் பக்கமாக மேல் பக்கம் வந்து வச்சுட்டு வரேன். இந்த கார்னர் பகுதி வரும்போது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து சுருக்கம் வந்து வைக்கணும். இப்படி நம்ம மேலே வந்து தூக்கி விட்டுணும். இந்த துணியை வந்து தூக்கி விட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம திருப்பும்போது கரெக்டாக அந்த கார்னர் வந்து மடிப்பு உக்காருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும். அதாவது இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை 2ஆக மடிக்கிறேன். மடிக்கும்போது இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அகலத்தை நம்ம பிடிச்சி நம்ம வந்து மடிக்கும்போது நமக்கு வந்து அந்த பாஸ் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து திரும்பும். பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம வந்து மடிக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து பாஸ் ஷேப் வந்து அழகாக வந்து திரும்பும். இப்போ இந்த கட் பண்ண பீஸும் கரெக்டாக நமக்கு வந்து கழுத்து ஃபுல்லாக வருதா அப்படின்றதே ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வருது.
அப்படி வரலைன்னா நீங்கள் வந்து முதல்ல ஜாயிண்ட் போட்டுக்கணும். இப்போது உள்பக்கமாக வச்சு நம்ம எப்படி மாமூலாக வந்து கழுத்துக்கு வந்து தையல் போடுவோமோ அந்த மாதிரி வந்து தையல் போடணும். ஒரே நேராக போடணும், பெண்டு இல்லாமல். இந்த இடத்துல மடிக்கும்போது பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். கீழ் பக்கம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் கார்னர் ஷேப் வந்து திரும்பும். இந்த இடத்துல கீழே சுருக்கம் வராது, மேலே மட்டும்தான் சுருக்கம் வரும். அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து மடித்து வந்து வைக்கணும். இந்த மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது லாஸ்ட் வரைக்கும் வரணும். இந்த அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடிக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஷேப் வந்து திரும்பும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அது கம்மியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து திரும்பாது, மிச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக திரும்பாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஷேப்பில் இந்த தையல் வந்து கட் ஆகாத மாதிரி கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். தையல் வந்து கட் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தையல் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சுன்னா திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப்பு வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும். இந்த கார்னர் ஷேப் கட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த கொனை கத்திரில் தான் வந்து கட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சின்னு வந்து கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கட் பண்ணக்கூடாது. கடைசி முனையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம மேல் பக்கம் திருப்பிக்கலாம். அப்படியே நகத்தில் வந்து உள்பக்கமாக கீறி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் மடிப்பு இல்லாமல் நகத்தில் வந்து கீறி விட்டுடலாம். இப்போ அப்படியே வந்து மேல் பக்கம் திருப்பிக்கலாம். மேல் பக்கம் திருப்பிக்கிட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் மடிப்புலேயே நல்லா கீறி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். உள்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்கழுத்து வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பிசுறு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு மேல் பக்கம் தான் வந்து இருக்குது. இப்போ மேல் பக்கம் இருந்தாலும் நம்ம மேலே வந்து பார்டர் தான் வைக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர் பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இல்லை அந்த சைட்லேயும் மிச்சமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த தையலை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 1 இன்ச்சாவது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மடித்து வந்து தையல் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்புறம் தையல் போட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது மேலே நம்ம வந்து பார்டர் வச்சு தையல் போட்டோம்னாவே இந்த பாக்கழுத்து டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ அது எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து ஒரு பாதி மட்டும்தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் பார்த்திங்கன்னா பார்டர் விட்டு மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம பார்டர் அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரே நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது. ரொம்ப அகலமாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு வந்து மீடியம் சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ ரெண்டு பக்கம் நம்ம வந்து பிசுறு இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே மடித்து நகத்தில் வந்து நம்ம கீறி விட்டுடலாம். ஏன்னா பார்டர் அப்படின்றதுனால நகத்தில் நல்லா கீறி விட்டாவே போதும். நமக்கு அந்த மடிப்பு வந்து நல்லா வந்து அமுந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 1 இன்ச்சு மட்டும்தான் வருது. இந்த 1 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு வரலாம். வச்சுட்டு வரும்போது கரெக்டாக நமக்கு வந்து எங்கே வந்து இந்த கார்னர் ஷேப் வந்து திரும்புதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு, ஏன்னா நமக்கு பார்டனுடைய அகலம் 1 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 1 இன்ச்சு விட்டு நம்ம வந்து மடிச்சிக்கணும். இது மார்க்லேருந்து 1 இன்ச்சு இதை வந்து அப்படியே மடிச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து மடிச்சிட்டோம். மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மடிஞ்சுங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சிட்டோம். இப்போது இந்த மார்க்கில் இருக்குங்க இல்லையா, இந்த மார்க்கில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கிராஸாக வந்து தையல் போடணும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து தையல் வந்து போடணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கார்னருக்கு மார்க் பண்ணிட்டோம். இந்த பார்டனுடைய அகலத்துக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம மடிச்சிக்கணும்.
மடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மார்க்லேருந்து இப்படி கிராஸாக வந்து தையல் வந்து போடணும். போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து கிராஸாக வந்து போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக நமக்கு வந்து திரும்பும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வச்சு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து வச்சுட்டு வரணும். வச்சுட்டு வரும்போது இந்த கார்னர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து அதே மாதிரி இந்த பார்னுடைய அகலத்துக்கு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கில் நம்ம வந்து மடிக்கணும். 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட மார்க்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து தையல் வந்து போடணும். மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டும் வந்து மடிஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்ம வந்து கிராஸாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்கழுத்து நம்ம கிராஸ் வந்து தையல் போட்ட உடனே உங்களுக்கு வந்து கழுத்தில் வச்சு தைக்காததுக்கு முன்னே நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி 2 பக்கம் தையல் போட்டதும் கரெக்டாக 2 கார்னர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கிராஸ் வந்து பிடிச்சோம்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வருது. இப்போ மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ நம்ம அப்படியே வச்சு நம்ம வந்து தையல் வந்து ஓரமாக போட்டோம்னாவே போதும். இந்த மாதிரி தையல் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்னர் பகுதி வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா மேலேருந்து தைச்சிட்டு வரும்போது அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்க் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் வந்து சரியாக வந்து வராது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பகுதியிலேருந்தே தையல் போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கும் போது நான் வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த பார்டர் வந்து நம்ம முன்பக்கம் கழுத்துக்கு ரைட் சைடு வந்து நம்ம வந்து கொண்டு போனோம்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த பார்டர் கூட இன்னும் கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டில் வேணால் கூட நம்ம வந்து கழுத்துக்கு வந்து இதை கொண்டு போகலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் சைடு மட்டும்தான் நான் வந்து வைக்க போகிறேன். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் தையல் போட்டு வந்துடலாம். இந்த தையல் போடும்போது கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உள்பக்கம் தையல் போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் வர நம்ம வந்து தையல் வந்து போடணும். அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் வச்சு அழகாக நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு உள் பக்கமும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பக்காவாக இருக்கும். அதேமாதிரி மேல் பக்கம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பார்டர் வச்சு தைச்சி அழகாக நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா நம்ம அடித்து திருப்பி அந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு உள் பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சதுனால உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பார்டர் வச்சு பாக்கெழுத்து வந்து வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து நிறைய கலண்டு போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பகுதிக்கும் வந்து பார்டர் வந்து கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கலண்டு போகாமே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் தான் வந்து கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பார்டர் இல்லைன்னா நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை வந்து 2 பக்கம் நம்ம வந்து பிசுறு இல்லாமல் மடிச்சுக்கலாம். இந்த குறுக்கு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்து என்ன சைஸ் வேணாலும் கொடுக்கலாம். பெருசாக இதே சைஸுக்கு கொடுத்து வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னா சின்னதாகவும் கொடுத்துக்கலாம். பார்டர் இருக்கிறத பொறுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம். இதை வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸாக வந்து இப்படி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் எந்த கிராஸ் வந்து வச்சுருக்கோமோ அதே கிராஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து வைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோம். ஒரு பக்கம் வச்சுட்டு இதை அப்படியே 2ஆக மடித்து கரெக்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அந்த கிராஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த இடத்துல எங்கே வந்து முடியுது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 2 மார்க்கில் வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அந்த கிராஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். உள்பக்கம் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் இல்லாத ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வச்சு எப்படி வந்து பாக்கழுத்து மாடல் வந்து தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களாலே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியும். 1க்கு 2 முறை வந்து தைச்சி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வரும். ஒரு முறை தைச்சிட்டு நமக்கு சரியாக வரலன்னு விட்டுட்டிங்கன்னா திரும்ப வந்து கண்டிப்பாக வராது. 1க்கு 2 முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பார்டர் ப்ளவுஸ் வந்து வச்சு தைக்கிறதுக்கு முன்னே நம்ம ஆர்டினரியாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக நம்மளால் மடித்து வைக்க முடியுமா, கிராஸ் வந்து தையல் வந்து சரியாக போட முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பார்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.